சோனாப்பூர் ஒரு சாதாரணமான கிராமம். இங்க கனவுகள் பெரும்பாலும் வயல்லையே அதோட உயிரை இழந்துடுது. அதே கிராமத்துல தான் அர்ஜுன் இருந்தான். அவன் ஒரு இளைஞன், கடின உழைப்பாளியும் கூட. அப்புறம் தன்னுடைய வயசான அம்மா ஆர்த்தி கூட ஒரு சின்ன குடிசையில இருக்கான். கிராமத்து தெரு முனையில வடப்பாவ் கடைய வச்சு அவங்களோட வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருந்தாங்க. கடை என்னமோ சின்னதுதான், ஆனா அர்ஜுனோட கண்கள்ல கனவு என்னமோ ரொம்ப பெருசா இருந்தது. ஒரு சாயந்தரம் அர்ஜுன் தன்னோட கடையை மூடிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்தான். அவனுடைய முகத்துல ஒரு விசித்திரமான பிரகாசம் தெரிஞ்சது. அம்மா, ஒரு சந்தோஷமான செய்தி. அதை கேட்டா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அப்படின்னா என்கிட்ட உடனே சொல்லு. எவ்வளோ நாளாச்சு ஒரு நல்ல விஷயத்த கேட்டு. அது கேட்க நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். அம்மா, எனக்கு நகரத்துல இருக்கிற ஸ்ரீராம் காலேஜ் ஆஃப் ஆர்கிடெக்சர்ல அட்மிஷன் கிடைச்சிருக்கு. நான் பில்டிங் டிசைன் ஃபார்ம் அனுப்பி வச்சேன். அதுல நான் செலக்ட் ஆயிட்டேன். இத கேட்டதும் ஆர்த்தியோட கண்கள் கலங்க ஆரம்பிச்சது. இந்நேரம் உங்க அப்பா மட்டும் உயிரோட இருந்திருந்தாருன்னா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு. அர்ஜுனோட கண்கள்லயும் கண்ணீர் வர ஆரம்பிச்சது. நீ வீடு கட்ட கத்துப்ப இல்லப்பா, அப்போ அந்த மாதிரி ஒரு வீடை கட்டணும். அது ஜனங்களோட வாழ்க்கையே மாத்திடணும். சரிங்கம்மா, நான் ரொம்பவே நல்ல வீடு கட்டுவேன். திடீர்னு அர்ஜுனோட முகத்துல இருந்த சந்தோஷம் காணாம போயிடுச்சு. என்னாச்சு பாக்கண்ணா, நீ ஏன் திடீர்னு சோகமாயிட்ட? அம்மா, எனக்கு செலக்ட் ஆனது சந்தோஷம்தான், ஆனா கூடவே காலேஜ் ஃபீஸை பத்தி கவலையாவும் இருக்கு. கண்ணா, அத பத்தி நீ ஏன்பா கவலைப்படுற? உன்னோட அம்மா உயிரோட தான் இருக்கேன். நீ ஃபீஸ பத்தி கொஞ்சமும் கவலைப்படாத. மறுநாளே ஆர்த்தி கிராமத்து தலைவர் வீட்டுக்கு போனாங்க. அடே ஆர்த்தி, என்ன என் வீட்டுக்கு வந்திருக்க? எல்லாம் ஓகே தானே? என் புள்ள படிக்கணும்னு ஆசைப்படுறான் ஐயா. உங்களுக்கே தெரியும்ல, பேப்பர்ல ரொம்ப அழகான வரைபடங்கள் எல்லாம் வரைவான். அது சம்பந்தப்பட்ட படிப்புக்காக கொஞ்சம் பணம் கடன் வேணும். உன் பையன் வடா பாவு தானே வித்துக்கிட்டு இருக்கான். அவன் வீடு கட்ட போறானா? இத கேட்டதும் ஆர்த்தியோட சந்தோஷம் அடங்கிடுச்சு. உனக்கு அறிவில்லையா? உன் பையன் வாழ்நாள் முழுக்க வடா பாவு தான் விற்க போறான். அவனால பில்டிங் எல்லாம் கட்டவே முடியாது. போ, இங்க இருந்து வெளியே போயிடு. வேணும்னா என் வீட்டு பத்திரங்களை கூட அடமானம் வச்சுக்கோங்க. அதுக்கு பதிலா கடனா கொஞ்சம் பணம் கொடுங்க. அதை வச்சு என் பிள்ளையோட காலேஜ் ஃபீஸை நான் கட்டுவேங்க ஐயா. ஜமீன்தாரோட முகத்தை வெடுப்பா வச்சுக்கிட்டு என்ன சொன்னார்னா, பரவாயில்ல விடு, உன்னோட வீடும் உன் கையை விட்டு போயிடும். என்னோட பையன் நகரத்தில் படிச்சிட்டு இருக்கான். கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவன் ஒரு ஃபேமஸான பில்டராக திரும்ப வருவான். அப்போ நான் இந்த கிராமத்தில் ஒரு பெரிய ஹோட்டல் திறப்பேன். அப்புறம் அந்த ஹோட்டல்ல உன்னோட பையன் வடா பாவ் விற்பான். ஜமீன்தார் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சாரு. ஆர்த்தி ரொம்ப அவமானத்தோட வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. அப்புறம் எல்லா விஷயத்தையும் அர்ஜுன் கிட்ட சொன்னாங்க. அந்த ஜமீன்தார் கடன் கொடுக்கலப்பா, அதுக்காக நான் வருத்தப்படல. ஆனா அந்த மனுஷன் என்ன அவமானப்படுத்தினாரு பாரு, அதை என்னால என்னைக்கும் மறக்க முடியாதுப்பா. அர்ஜுனோட கண்ணில் கண்ணீர் இருந்தது, ஆனா அவனோட கையும் வெடுப்பா மாறிச்சு. அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. ஜமீன்தார் சொன்னதை கண்டிப்பா நான் தப்புன்னு நிரூபிப்பேன். மறுநாள் அர்ஜுனோட ஃப்ரெண்டு மீரா அவனை பார்க்க வந்தா. அவ கிராமத்து பொண்ணு தான், ஆனா ரொம்பவே புத்திசாலியானவளும் கூட. நீ எதுக்கு இவ்வளவு கோவமா இருக்க? மீரா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டே இருந்தா. அப்புறம் அவ கண்ணில் ஒரு ஒளி தெரிஞ்சது. நீ வடப்பாவு தானே செய்யற? ஆமா. உன்னால வடப்பாவுல வீடு பண்ண முடியுமா? நீ இப்போ என்ன சொல்ல வர? நான் சொல்ல வர்றது என்னன்னா, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய். அதை பார்த்த காலேஜே உன்னை கூப்பிடணும். வேலை உன்னை தேடிக்கிட்டு உன் பின்னாடி வரணும். அர்ஜுன் அமைதியா இருந்தான். அன்னைக்கு ராத்திரி அவனால ரொம்ப நேரம் தூங்கவே முடியல. அவனோட மனசுல முதல் முறையா ஒரு வினோதமான கனவு உருவாச்சு. அர்ஜுன் ராத்திரி பகல்னு ஏதாவது புதுசா செய்யணுங்கிற யோசனையிலே மூழ்கிருந்தான். ஒரு நாள் அவனுடைய வடப்பாவ் வண்டி கடையை தள்ளிக்கிட்டே கிராமத்தை விட்டு கொஞ்சம் தூரம் ஒரு பழைய மரத்துக்கடியில போய் உட்கார்ந்தான். அவனோட மனசு பாரமா இருந்தது. அப்புறம் அவனோட கண்கள்ல கவலை தெளிவா தெரிஞ்சது. ஐயோ கடவுளே, இப்போ நான் என்ன பண்றது? என்னால் அந்த காலேஜ் ஃபீஸை கட்ட முடியலன்னா என்னால் இதுக்கு மேலே படிக்க முடியாதே. என்னோட கனவையும் நிறைவேற்ற முடியாமல் போயிடும். அப்புறம் ஜமீன்தார் என்னை கிண்டல் பண்ணுறதுக்கு அவருக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி ஆயிடும். அப்பதான் அங்க ஒரு ஏழை வந்தாரு. எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா, சாப்பிட ஏதாவது கூட. ஆனா என்கிட்ட காசு இல்லை. அர்ஜுன் எதை பத்தியும் யோசிக்காம கடையில இருந்து வடப்பாவை எடுத்து அவர் கையில கொடுத்தான். அந்த ஏழை மனுஷன் வடப்பாவை சாப்பிட்டாரு.
அப்புறம் அவருடைய முகம் மலர்ந்துச்சு. நீ வடை பாவு ரொம்ப சுவையா செஞ்சிருக்க, சின்ன பையனாவும் இருக்க, நீ ரொம்ப நல்லாவும் வியாபாரம் பண்ற. இருந்தாலும் ஏன்பா சோகமா இருக்க? அர்ஜுன் கண் கலங்க ஆரம்பிச்சான். அவன் சைகையிலேயே தன்னுடைய மொத்த கதையும் அவர்கிட்ட சொன்னான். நீ எப்பவாவது வடாபாவு கிராமத்துக்கு போயிருக்கியா? வடாபாவு கிராமமா? நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. அந்த ஏழையோட கண்கள்ல திடீர்னு ஒரு வெளிச்சம் தெரிஞ்சது. இங்க பாரு, நான் ஒன்றும் சாதாரண பிச்சைக்காரன் கிடையாது. நான் இப்போ ஒரு பிச்சைக்காரன் வேஷத்துல தான் இருக்கேன். உன்னோட கண்கள்ல இருக்கிற உண்மை என்னை ரொம்பவே ஆச்சரியப்பட வச்சிடுச்சு. நீ உண்மையான மனசோட எனக்கு வடாபாவை கொடுத்துருக்க. அதனால நான் உனக்கு அப்படி ஒரு விஷயத்த காட்டணும்னு நினைக்கிறேன். அதை பார்த்தாலே நீ ஆச்சரியப்படுவ. நீ இப்போவே இந்த வழிக்குள்ள போய் பாருப்பா. இப்படி சொன்னதும் அந்த மனிதரோட கண்கள்ல இருந்து வண்ணமயமான கதிர் ஒளி வெளியே வந்தது. கொஞ்ச நேரத்துல அந்த மரத்தோட தண்டுல ஒரு சின்னதா மின்னுற வாசல் திறந்தது. சரி, நீங்க யாருன்னு சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துல அது உனக்கே தெரிய வரும்பா. அந்த வயசானவர் அர்ஜுனோட கைய பிடிச்சாரு. அந்த வாசல் வழியா அர்ஜுனை உள்ள கூட்டிட்டு போனாரு. அடுத்த நிமிஷமே அர்ஜுன் ரொம்ப ஒரு அழகான ஒரு வினோதமான கிராமத்துல நின்னான். அந்த ஏழை பிச்சைக்காரன் இப்ப அழகான இளைஞனா மாறிட்டான். என்ன இது? வெளியே நீங்க பிச்சைக்கார மாதிரி இருந்தீங்க, ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன பையனா ஆயிட்டீங்க. நாங்க உங்க உலகத்துல பிச்சைக்காரன் இல்ல ஏதாவது வேற உருவத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருப்போம். உன்னோட வடாபாவ் எனக்கு என் உலகத்துல கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. உன்னோட கஷ்டத்தை பார்த்ததுக்கு அப்புறம் உன்னால கண்டிப்பா வித்தியாசமா ஏதாவது பண்ண முடியும்னு தோணுச்சு. சரி, இந்த கிராமம் அந்த மரத்துக்குள்ளதான் இருக்கா? ஆமா, இது ஒரு மாயாவி கிராமம். அது அந்த மரத்துக்குள்ளதான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அந்த மாயாவி இளைஞன் அர்ஜுனை அந்த கிராமத்துக்குள்ள கூட்டிட்டு போனாரு. அர்ஜுன் பார்த்தான். அந்த இடத்துல வடாபாவ் வீடுகள் இருந்தது. சுவரெல்லாம் தங்க நிறத்துல வடாபாவ் மாதிரி ரவுண்டா இருந்தது. கூரைகள் எப்படி இருந்ததுன்னா ஏதோ மேல மென்மையான பாவு வச்சிருந்த மாதிரி இருந்தது. கதவுகள்லாம் வடாபாவ் ரூபத்துல இருந்தது. அப்புறம் ஜன்னல்கள் சட்னி அப்புறம் வடை போன்ற உருவத்துல இருந்தது. பாதையெல்லாம் வடாபாவுக்கு மேல இருக்கிற தோல் மாதிரி உருண்டையா இருந்தது. என்னால இதை நம்பவே முடியலையே. உனக்கு நான் இங்க வடாப்பாவ் வீடு எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுக்க போறேன். மாயாவி இளைஞன் அர்ஜுனுக்கு கத்து கொடுக்க ஆரம்பிச்சாரு. அதாவது வடாபாவ் உருவத்துல உறுதியான கட்டமைப்புல வீடு எப்படி கட்டுறதுன்னு கத்து கொடுத்தாரு. உருண்டையான பாவ் போல சுவர்கள் வெயில் மழையில இருந்து பாதுகாக்கக்கூடியது. வடைய போல உறுதியான மேல்பரப்பு வீட்டை நீடித்து உழைக்க செய்து. கொஞ்ச நாள்லயே இந்த கலையில அர்ஜுன் நிபுணரா ஆயிட்டான். உங்களுக்கு ரொம்ப நன்றி. இப்போ எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னால கண்டிப்பா வடாபாவ் வீடை கட்ட முடியும். மாயாவி இளைஞன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. இப்போ நீ இங்கிருந்து போறதுக்கான நேரம் வந்துடுச்சு. ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த கிராமத்தை பத்தின ரகசியம் வேற யாருக்குமே தெரியக்கூடாது. அவர் அர்ஜுனோட கையை பிடிச்சாரு. வண்ணமயமான கதிர்கள் மறுபடியும் மின்ன ஆரம்பிச்சது. அப்புறம் அடுத்த நொடியே 2 பேரும் மரத்துக்கு வெளியில வந்தாங்க. அந்த மாயாவி இளைஞன் மறுபடியும் ஏழை பிச்சைக்காரனா மாறிட்டாரு. அவர் சிரிச்சாரு. அப்புறம் எதுவும் பேசாம அங்கிருந்து போயிட்டாரு. அர்ஜுன் அதே மரத்துக்கிட்ட நின்னுகிட்டே இருந்தான். ஆனா இப்ப அவனுடைய பார்வையில வெறுப்பில்ல, ஒரு புது ஒளி இருந்தது. அடுத்த நாள் அவன் தன்னுடைய வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் வித்தியாசமா பண்றதுக்கான முயற்சியில இறங்கினான். அப்போதான் மீரா அந்த இடத்துக்கு வந்தா. அப்புறம் அதிர்ந்து போய் அர்ஜுனை பார்க்க ஆரம்பிச்சா. அர்ஜுன், நீ என்ன பண்ற? நீ இப்போ பார்த்துக்கிட்டே இரு. அர்ஜுன் மெல்ல மெல்ல வடாபாவ் வீடு பண்றதுக்கு ரெடி ஆயிட்டான். கொஞ்ச நேரத்துல அங்க ஒரு வினோதமான வீடு இருந்தது. வீடு அப்படியே வடாபாவ் மாதிரி இருந்தது. உருண்டை வடிவத்துல, மேல தங்க நிறம், அப்புறம் நடுவுல உருளைக்கிழங்க போல உப்புன வடிவமைப்பு. மேற்கூரை அந்த மாதிரி டிசைன் பண்ணப்பட்டிருந்தது. அதாவது மழை தண்ணி அப்படியே வழுக்கிக்கிட்டு தரையில கொட்டும். சுவர்கள் 2 விதமா, வெயில் காலத்துல குளிர்ச்சியாவும் குளிர்காலத்துல சூடாவும் இருக்கும். வீட்டுக்குள்ள இருக்கிற ஹால் அந்த மாதிரி இருந்தது. அதாவது பாவுக்குள்ள மசாலா இருக்கா மாதிரி. உருண்டை வடிவத்துல அறைகள், இயற்கையான வெளிச்சம் முழுமையா இருந்தது. அப்புறம் காற்றோட வரவு எப்படி இருந்ததுன்னா அங்க ஃபேனுக்கான அவசியமே கிடையாது. மீரா இதெல்லாம் பார்த்து அதிர்ச்சியானா. அர்ஜுன், நான் உன்கிட்ட சும்மா தான் சொன்னேன். ஆனா நீ நிஜமாவே வடாபாவ் வீட செஞ்சு தயார் பண்ணிட்ட. அது சரி, நீ இதை எங்கேருந்து கத்துக்கிட்ட? இது ஒரு ரகசியம்.
இதை என்னால் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. அப்ப சரி, இந்த ரகசியத்தை பத்தி நான் என்னைக்கும் உங்ககிட்ட கேட்கவே மாட்டேன். மீரா அந்த வீட்டை போட்டோ எடுத்துக்கிட்டா. அப்புறம் ஃபேஸ்புக்ல போட்டா. மெல்ல மெல்ல வடாப்பாவ் வீடு வைரல் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஆர்கிடெக்சர் காலேஜ்ல இருந்து மெயில்லாம் வர ஆரம்பிச்சது. டிசைன்ஸ் அலுவலகத்துல இருந்து கால்ஸ் எல்லாம் வந்தது. வேலைக்கான ஆஃபர்ஸும் கிடைக்க ஆரம்பிச்சது. சில மாசங்களுக்கு அப்புறம் ஜமீன்தார் அவங்க வீட்டு வாசல்ல போய் நின்னுட்டு இருந்தாரு. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் உன்னோட பையனை அப்படி கிண்டல் பண்ணியிருக்க கூடாது. என்ன மன்னிச்சிருங்க. ஜமீன்தார் ஆர்த்தி கிட்டயும் அர்ஜுன் கிட்டயும் மன்னிப்பு கேட்டாரு. எண்ணங்கள் பெருசா இருந்தா மனிதர்கள் எதை வேணும்னாலும் சாதிக்கலாம்.